ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சாக்ஸ் கீக்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஆப்பை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே காட்ட போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் ஃபியூ டேஸாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம 30 டேஸ் ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு கோடிங் நாலேஜ் இல்ல. நான் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். நான் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். பட் எனக்கு இந்த ஏரியால இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் வந்து சில ஐடியாஸ் வச்சிருக்கேன். அத நான் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இப்ப ஏஐ டூல்ஸ்லாம் வச்சு இந்த மாரி ஆப்ஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏஐ எல்எல்எம் மாடல வச்சு அது அசிஸ்டன்ட் அதுகிட்ட ஹெல்ப்ஸ் கேட்டு நம்ம வந்து ஒரு பேசிக்கலி ஒரு ஆப் டெவலப் பண்ண போறோம் ஸ்க்ராட்ச்லேருந்து. ஸோ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் தெரியும் நம்ம வந்து ஒரு எல்எம்எஸ் கன்டென்ட் ஜெனரேட்டர் ஆப் ஒண்ணு பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆப்புக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மாரி ஒண்ணு தேவைப்படுது. அத பத்தி டீட்டெயில்ஸ் என்னால தெரியணும்னா, நீங்க லாஸ்ட் வீடியோ பாருங்க. பட் இன்னைக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். இந்த கேன்வான்ற டிசைன் டூல் நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ canva.com. ஸோ இதுல வந்து நீங்க போயிட்டு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் போஸ்டர்ஸ், தம்ப்நெயில்ஸ், டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். பர்த்டே கார்ட்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த டூல் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த டூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு நான் சொல்றேன். ஸோ இந்த டூலுக்குள்ள போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நியூ டிசைன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் வரும். இந்த கேன்வாஸில் வந்து லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம் பேசிக்கலி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நான் இதை ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த டிசைனை வந்து எனக்கு ஆட் ஆகிடும். நான் இந்த டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்ன வேணால் டைப் அது அப்டேட் பண்ணிக்கலாம். சாஸ் கீக்ஸ் தமிழ். ஸோ இப்போ நான் அந்த கலரை மாற்றணும்னு நினச்சேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு என்னால் வந்து ஒரு கலரை மாற்ற முடியும். ஓகே. ஸோ இதுதான் கேன்வா. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஓப்பன் சோர்ஸாக எனக்கு தெரிஞ்சு ஃபுல் கேப்பபிலிட்டிஸோட எந்த ஒரு லைப்ரரிஸும் எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஸோ நமக்கு ஒன்று அப்படி அப்படி ஆக்சுவலி ஒன்று தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை தான் பில்ட் பண்ண போகிறோம் ஏஐ ஹெல்ப்போட. ஸோ அதுதான் இந்த வீடியோவோட அஜெண்டா பேசிக்கலி. ஓகே. இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ இதுதான் கொஷின் ரைட்டா? நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் எடிட்டர் வந்து இன்னைக்கு பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது எவ்வளோ ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ கூட ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து copilot.microsoft.com போயிடுங்க. ஸோ இது போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ChatGPT ஸ்டைலில் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் இது ஆன்சர் பண்ணும் உங்களுக்கு. ஸோ கோபைலட் நான் யூஸ் பண்ணுறேன்னா நான் ரீசெண்ட் டைம்ஸில் கோபைலட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் சேம் as ChatGPT. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து ஓப்பன் ஏஐ கூட அக்ரிமெண்ட்டில் தே யூஸிங் ChatGPT தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ChatGPT பேசிக்காக. பட் என்ன மாடல்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல. பட் திஸ் இஸ் சம்திங் ஃப்ரம் ஓப்பன் ஏஐ. ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கிட்ட வந்து நமக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லுவோம். அது என்ன நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே. நமக்கு என்ன வேணும்? ஓகே. அதுக்கு முன்னாடி நானே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆர்என்டி பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆர்என்டி பண்ணி நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து fabric.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த லைப்ரரி வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் முக்கியம். ஏன்னா, நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாவது எடுத்துகிட்டு ஏஐ கிட்ட போனால் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இல்லாட்டி அது வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் நிறைய டைம் கன்சியூம் ஆகும். நமக்கு எந்த லைப்ரரி யூஸ் பண்ணுன்றதுலேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி எனக்கு இந்த fabric.js லைப்ரரி யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ fabric.jsனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அகைன் சொல்கிறேன். நான் இதை பற்றி பேசியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பட் ஷார்ட்டாக சொல்லணும்னா fabric.jsன்றது ஒரு கேன்வாஸ் HTML லைப்ரரி. ஸோ JavaScript லைப்ரரி இது. ஸோ இப்போ இந்த லைப்ரரி வச்சு நம்ம ஏஐ சொல்லி பண்ண சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன சொல்லுவோம் அதுக்கிட்ட கிரியேட் அ டெமோ HTML பேஜ் யூஸிங் fabric.js where I can add text and objects like triangle, circle. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்ம கிட்ட இது ஏதோ கேட்குது. ஓகே ஃபைன். இது நமக்கு சம் கோடு ஜென்ரேட் பண்ணுது. ஓகேவா? ஓகே. இந்த கோடு ஜென்ரேட் ஆகட்டும். ஓகே சூப்பர். கோடு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த கோடை காப்பி பண்ணிக்கலாம். இது ஒரு HTML கோடுன்றதுனால நான் ஆல்ரெடி எடிட்டரில் ஒரு HTML டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவங்க கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டரில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அதை HTMLனு மாற்றிக்கோங்க. ஒரு நேம் வச்சுக்கோங்க. அதில் இந்த 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 கண்டென்ட்டை சேவ் பண்ணிடுங்க.
சேவ் பண்ணிட்டு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த அந்த ஃபைல ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சம்திங் லைக் திஸ் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கோட இது போட்டு எதுவுமே பண்ணல. நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு சும்மா ரன் பண்ணா எனக்கு இப்படி வருது. லெட்ஸ் சி ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணா டெக்ஸ்ட் ஆட் ஆவுது. ஓகே சூப்பர். ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணா ரெக்டாங்கிள் வருது. ஆட் சர்க்கிள் அப்படின்னா ஆட் சர்க்கிள் வருது. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ நமக்கு சம்திங் இருக்கு. பட் நமக்கு இது போதுமானா போதாது. நமக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் தான் தேவைப்படுது. ஓகேவா? சரி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? ஓகே இப்போ நம்ம கிட்ட டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியுது, ரெக்டாங்கிள் ஆட் பண்ண முடியுது, சர்க்கிள் ஆட் பண்ண முடியுது. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே டெக்ஸ்ட்டை வந்து ஆல்சோ இதில் எடிட் பண்ண நீங்கள் இந்த மாதிரி சைஸை மாற்றுற கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. டிஃபால்ட்டாகவே ஃபேப்ரிக் ஜேஎஸ்லேயே வந்துடும் அது. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டை எடிட் பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், மேக் த டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடிட்டபிள். ரைட்டா? போடுவோம். இது வந்து ஓகே நம்ம ரெக்குயர்மெண்ட்டை வாங்கிட்டு இது வந்து நமக்கு சம்திங் ரீஜென்ரேட் பண்ணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஸோ நம்ம கோடையுமே வந்து இதுக்கப்புறம் நான் பேசிக்காக இது என்ன பண்ணுது இந்த கோடுன்னு உங்களுக்கு நான் வாக் த்ரூ கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு இது அப்டேட்ஸ்க்கு அப்போ வேணி பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு இந்த கோடை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு ஓகே இப்போ நம்ம ஆட் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து எடிட்டபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மாற்ற முடியும். நம்ம எடிட் பண்ணிட்டு ஹலோ சாஸ் கீக்ஸ் வியூவர்ஸ் சூப்பர். நம்மளால டெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியுது. பர்ஃபெக்ட். ஆசமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுகிட்ட போயிட்டு எனக்கு டெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியுது ஓகே தான். ஆனால் எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி டிஃப்ரெண்ட்டு கலர் கொடுக்கணும், போல்ட் ஆக்கணும், சைஸை மாற்றணும் அப்படின்ற ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது லைட்டாக. அதை கேட்போம் அதுக்கிட்ட. ஆப்ஷன்ஸ் டு சேஞ்ச் த font types, size, color, bold, italic. ஓகே இது போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. கேட்போம். ஓகே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இட்ஸ் கோ அண்ட் ரீட் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஓகே ஏரியல் ஃபாண்ட் சைஸ் 20ல் கலர் ரெட் வச்சுக்கலாம், போல்டு செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே இது ஏன் ஒர்க் ஆகல, மேபி செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்தா ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணால் ஒர்க் ஆகுது. ஓகே ரெட் கலர் வந்துருச்சு. சூப்பர். சைஸையுமே மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். சைஸில் போயிட்டு 30 ஏன் அதிகம் ஓகே அதிகமாகவே இருக்குது பேசிக்காகவே. ஸோ இப்போ நம்மளால் வந்து சைஸை மாற்ற முடியுது, ஃபாண்ட் ஸ்டைலை மாற்ற முடியுது, கொரியர் டைம்ஸ் நியூமன் சூப்பர். நம்மளால் ஃபாண்ட் ஸ்டைலும் மாற்ற முடியுது. பர்ஃபெக்ட். மறுபடியும் இதை மாற்றிக்கலாம். சாஸ் கீக்ஸ். ஓகே பர்ஃபெக்டா. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். இப்போ வேற என்ன நமக்கு தேவை? ஓகே நம்ம இன்னும் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். வேற என்ன பண்ண முடியும் நம்ம இதில்? ஓகே ஃபைன். ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணலாம். ஓகே இப்போ ரெக்டாங்கிளோட கலரை மாற்ற முடியுதா நம்மளால? ஓகே ரெக்டாங்கிள் கலரை மாற்ற முடியல, இதோட கலரை மாற்ற முடியல. சரி நம்ம இதில் போயிட்டு ஆட் ஆப்ஷன்ஸ் டு சேஞ்ச் த கலர்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள் அப்படி சொல்லுவோம். இது என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே இது சம்திங் ஜென்ரேட் பண்ணுது. ஓகே நம்ம இது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது சில ஃபாண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு நமக்கு. ஏரியல், கொரியர், டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ நமக்கு எந்த ஃபாண்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து கோட் ஆல்டர் பண்ணி நம்மளே மாற்றிக்கலாம். இல்லாட்டி நீ இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபாண்ட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்காக மாற்றி கொடுத்துரும். ஸோ தட் ஷுட் பை ஃபைன். ஓகே ஸோ சம்திங் ஜென்ரேட் ஆகிருக்கீங்க. இது காப்பி பண்ணி நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே லெட்ஸ் ட்ரை. ஓகேவா இப்போ ரெக்டாங்கிள் ஓகே ரெக்டாங்கிளுக்கு இங்கே ஒரு கலர் காட்டுது, சர்க்கிளுக்கு ஒரு கலர் காட்டுது. ஓகே இட்ஸ் இஸ் குட்.
ஓகே ரெக்டாங்கிள் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு வில் மேக் இட் ப்ளூ கலர். ஓகே ஓகே ப்ளூ கலர் வந்துருச்சு. ரெக்டாங்கிளை ஃபுல்லாக வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணால் ஓகே சர்க்கிள் பின்னாடி போயிடுச்சு போல். ஓகே சர்க்கிள் ஓகே ஏன் சர்க்கிள் பின்னாடி போகுது? ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆட் பண்ணிப்போம். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் கீபோர்டில். ஸோ இப்போ ஆனால் அது வந்து டெலீட் ஆக மாட்டேங்குது ரைட்டா. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதை டெலீட் பண்ணணும். ஓகே அதை நம்ம போய் சொல்லுவோம். பட்டன் டு டெலீட் an ஆப்ஜெக்ட். ஓகே ஸோ டெலீட் பண்ணணும். செகண்டு இது வந்து இதுக்கு மேலே மேலே போகுது, அது ஏன்னு தெரியல. அது நம்மகிட்ட வந்து சொல்லுவோம் மேலே எனக்கு வேணும். ஓகே இப்போ மேலே வருது. ஆனால் கிளிக் பண்ண ஓகே. ஓ நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வேணா மேலே வருதா? எப்படி இது? ஓகே இப்போ ஏன் மேலே போகுது இது? ஓகே எனக்கு இந்த ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. பட் நம்ம ChatGPT கிட்ட பார்க்கலாம். ஓகே ஓகே இந்த கேப்பில் இது நமக்கு delete ஆப்ஷன் ஆட் பண்ணிடுச்சு. காப்பி பண்ணுறோம். நம்ம திருப்பி இதை பேஸ்ட் பண்ணுறோம். ரன் பண்ணுறோம். ஓகே delete ஆப்ஜெக்ட் இருக்குது. நம்ம 2 டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி delete கொடுத்தா டெலீட்டும் ஆகிடுது. சூப்பர் பர்ஃபெக்ட். ஓகே இப்போ நமக்கு ஓகே வேறு என்ன வேணும் ஃபீச்சர்ஸ்லாம்? டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியுது. நமக்கு வந்து சர்க்கிள் ரெக்டாங்கிள். ஓகே இங்கே வேறு என்ன சிம்பிள் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது? எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஓகே ஷேப்ஸ் நம்ம என்ன இப்போ நம்மக்கிட்ட பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நம்ம என்ன ஷேப்ஸ் வேணால் தெரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியுது நம்மளால். டெக்ஸ்ட்டுக்கு வந்து நமக்கு எந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபைன். ஓகே பேசிக்கலி இதுதான். இதுக்கப்புறம் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு ஓகே மேலே டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் என்ன வருது? ஓகே டெக்ஸ்ட்டே பின்னாடி போகுது. பின்னாடி வேணாம், டெக்ஸ்ட் வந்து மேலே வரணும். somehow நம்ம என்ன பண்ணது பின்னாடி அனுப்பணும். add buttons to send objects to back of the canvas. ஸோ இந்த ஆர்டரிங் ஒரு பிரச்சனையாக இருக்குது. பட் ஓகே ஆர்டரிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வெளில கிளிக் பண்ணால் வந்துடுது போல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது சம் கோடு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகே காப்பி பேஸ்ட். ஓகே லெட்ஸ் ரன் திஸ். இது ஒரு என்ன இப்போ நம்ம வந்து ஒரு ரெட் கலர் ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுவோம். சாரி இந்த வந்து ரெக்டாங்கிள் வேணும். ரெக்டாங்கிள் ஓகே இப்போ இது வந்து ரெட்டு மேலே இருக்கா? ரெட்டு செலக்ட் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுக்குறோம். காதா சென்ட் டு பேக் பேக் போயிடுச்சு. பிரிங் டு ஃப்ரண்ட் பிரிங் ஃப்ரண்ட் வந்துடுச்சு. சூப்பர். இது வந்து இப்போ பேக்கில் இருக்க கிளிக் பண்ணுறோம். பிரிங் டு ஃப்ரண்ட் ஆசம் பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓகே நம்மளால் வந்து ஒரு எலமெண்ட் வந்து எந்த ஆர்டர் பண்ண முடியுது. ஓகே இதுவும் நமக்கு வந்துடுச்சு. ஓகே இப்போ ஃபாண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து 3 ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஃபாண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்ப்போம் இருங்க. டெக்ஸ்ட் டச் ஸ்ட்ரைப்ஸ் கீப்ஸ் கொரியர் இது கூட நல்லா தான் இருக்குது. போல்டு ஓகே போல்ட் ஆக்கிட்டு கூல். ஆக்சுவலி ஓகே இப்போ எனக்கு என்ன வேணும்னா எனக்கு வந்து இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னா இதை லெஃப்ட் சென்டர் ஜஸ்டிஃபை. ஓகே அதுட்டு கேட்போம். டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் டு த டெக்ஸ்ட். ஓகே இப்போ டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இதை நமக்கு ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணோம். ஓகே சூப்பர். காப்பி பேஸ்ட் சேவ். இப்போ போகிறோம் ரீலோட் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி அலைன் சென்டர் பண்ணால் அலைன் சென்டர். சூப்பர் பர்ஃபெக்ட். ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து
ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான பேசிக் கிட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு லெஸ் தேன் ஒரு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. மேபி ஒரு 5, 10 மினிட்ஸா இருக்கும். மேபி மோர் தென் 5 மினிட்ஸ் கண்டிப்பா. ஒரு 10, 15 மினிட்ஸ் மேபி. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கேன்வான்றது லிட்டரலி ஒரு பெய்ட் டூல். இங்க நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆஸ்க் அஸ் டூ பே ரீசைஸ்லாம் வந்து பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டுக்குலாம் வந்து உங்களுக்கு பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே. எக்ஸ்போர்ட்ன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. எக்ஸ்போர்ட் பண்ண ஆப்ஷன் ஆட் பண்ணுவோம். ஆட் ஆப்ஷன் டு எக்ஸ்போர்ட் த கேன்வாஸ் ஆஸ் அ PNG. ஓகே. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல், இட்ஸ் அ பெய்ட் டூல். அவங்களுக்கு ஆக்சுவலி இது ஒரு பெரிய கம்பெனி. பட் இன்னைக்கு நம்ம கிட்ட ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கிற டூல்ஸை வச்சு உங்களுக்கு கோடிங்கே தெரியல சுத்தமாக அப்படின்னா கூட இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் கோடு எங்கேயுமே பார்க்கவே இல்லை, செக் பண்ண கூட இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலி ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த LLM மாடல்ஸ் தான். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு சூப்பர் ஐடியா இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுறதுன்றது இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐம் நாட் டிஸ்கரேஜிங் எனிபடி டு நாட் லேர்ன் கோடிங். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கோடிங் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குலாம் வரணும். நீங்கள் யூ வாண்ட் டு பிகம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆர் யூ வாண்ட் டு டூ சம்திங் பில் சம் ஆப் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோடிங் தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி குட். ஐம் நாட் டிஸ்கரேஜிங் எனிபடி. பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஐம் சேயிங் டூல்ஸ் ஆர் அவைலபிள். உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அகைன் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு வெர்ஷன். ஸோ இன்னும் நிறைய கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ணணும், விச் LLM might நாட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் தேர். ஸோ அதுவுமே இருக்குது. ஆஸ் என்ஜினியராக வந்து ஐ நோ ஓகே சம் ஃபியூ பிளேசஸில் கண்டிப்பாக LLM கேன் ஹெல்ப் யூ லாட். பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும்போது LLM டெஃபினெட்லி வில் நாட் பி ஆஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ அங்கே நீங்கள் தான் வந்து ஹவ் டு டீபக் த கோட். ஸோ அதெல்லாம் நம்மளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ரோடக்டை பில்ட் பண்ணுறதுக்கோ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கோ LLM வந்து கண்டிப்பாக டெஃபினெட்லி ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக தான் இருக்குது. அது நோ டவுட் அபவுட் தட். ஸோ இந்த மீன் டைம் நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. Let's copy, paste. Okay, let's save and see what it gives us. ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் கலரை மாற்றிக்கலாம். லெட்ஸ் மேக் இட் லைக் ப்ளூ கலர். ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுக்கலாம். டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கலாம். சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். ஓ, சென்டர் அலைன் டெக்ஸ்ட்டை வந்து சாஸ் கீக்ஸ் தமிழ். ஓகே, ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ இதை எக்ஸ்போர்ட் ஆஸ் PNG கொடுப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்திருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சூப்பர். நம்மக்கிட்ட அந்த ஃபைலே இப்போ வந்து பேசிக்கலி ஒரு PNG-யாக சேவ் ஆயிருக்கு, விச் இஸ் வெரி குட்ல. ஸோ இங்கே இந்த கேன்வாலாம் பார்த்தீங்கன்னா தே லிட்டரலி ஆஸ்கிங் மணி ஃபார் யூ டு எக்ஸ்போர்ட் இட் அஸ் சம்திங். ஸோ அப்படி இல்லை, ஃப்ரீ எக்ஸ்போர்ட் இருக்குது. பட் அகைன் சம் குவாலிட்டிக்கு வந்து தே ஆஸ்க் மணி. ஸோ பட் இங்கே வந்து யூ கேன் இஃப் யூ நோ வாட் டு டூ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ I'm not saying Canva is a bad tool. Canva is a good tool. They are making money, so that's not bad. But நம்ம கிட்ட பே பண்ண முடியலனா there are tools. So that's about it. So நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரு தம்ப்நெயில் நம்ம இதிலே பண்ணுவோம். ஓகே, ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் வந்து கொரியர் வச்சுக்கலாம், போல்ட் ஆக்கிக்கலாம். கலர் வந்து ரெட் கலர் வச்சுக்கலாம். No, I made the rectangle color red. Sorry, rectangle red with this green. Text color வந்து இங்க இருக்கு. Text color let it make white. Okay, so இந்த வீடியோ thumbnail இதுதான். என்ன வைக்கிறது thumbnail? I made this. Okay, ஒரு clickbaity thumbnail வைக்கலாம். This thumbnail குறைச்சுப்போம். In 5 minutes using AI. Canva clone. ஓகே, சூப்பர். இதை பார்த்து யாராவது வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லது. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். நான் இந்த கோடை வந்து கண்டிப்பாக சம் டிரைவ் லிங்க்கில் ஷேர் பண்ணி இல்லாட்டி சம்வேர் ஐ புட் இட் அண்ட் மேக் ஷுர் ஐ புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ யாராவது ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு
இதை ஒரு ஃபுல் ஃபீச்சரோட ஃபீச்சர் பேக்டான ஒரு எடிட்டரை வந்து நம்மளுடைய எல்எம்எஸ் டூலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விச் வில் ஆல்சோ பில்ட். ஸோ அந்த எடிட்டர் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி ரிலீஸ் இட் ஆஸ் அ ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி யூஸிங் ஃபேப்ரிக் ஜேஎஸ். யாராவது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு டுட்டோரியல் இதுதான். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு கோடிங் தெரியல அப்படின்னா இட்ஸ் ஃபைன், யூ கேன் லேர்ன். பட் இந்த மீன் டைம் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சம்திங் யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். see you in another video tomorrow. Bye bye.